ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் த லார்ட். வேதம் வாசிப்பதற்கு முழுமையாக வாசிப்பதற்கு நிறைய பிளான்ஸ் இருக்கும். இது நான் இன்னைக்கு ஒரு பிளான் சொல்கிறேன். ஒருவேளை அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய டைம் நம்ம வேதத்தை வாசிக்கும் போது சில அதிகாரங்களை நம்ம நின்றுவோம். அதாவது நம்ம தொடர்ச்சியாக ஆதியாகமத்திலிருந்து வாசிக்க ஆரம்பிக்கும் போது சில அதிகாரங்களை நம்ம நின்று போயிடுவோம். அதுக்கு மேலே தொடர்ந்து நமக்கு அதை வாசிக்க முடியாமல் போயிடுது. இந்த பிளான் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வேதத்தை எப்படி பிரிச்சுக்கோங்க அப்படின்னா, நம்பர் ஆஃப் சாப்டர்ஸ், அதாவது லைக் எத்தனை அதிகாரங்கள் இருக்கோ அதை பொறுத்து பிரிச்சுக்கோங்க. இப்போ ஒரு அதிகாரம் இருக்கிற புத்தகங்கள் 5 இருக்குது. அதே போல 2 அதிகாரம் இருக்கிறது 1. இந்த மாதிரி எத்தனை அதிகாரங்களை பொறுத்து புத்தகங்களை பிரிச்சுக்கோங்க. ஸோ நீங்க முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஒரு அதிகாரம் இருக்கிற புத்தகங்கள் 5 இருக்கும். அந்த 5 என்ன பண்ணிருங்க, முதல் நாள் வாசித்துருங்க. ஸோ உங்களுக்கு ஒரு எண்ணம் வரும் அப்படின்னா, நான் இன்னைக்கு 5 புத்தகங்கள் வேதத்துல முடிச்சிட்டேன். அப்புறம் 2வது நாள் என்ன பண்ணுங்க, இது கொஞ்சம் கொஞ்சமா கூட்டுங்க. அதாவது 6 அதிகாரங்கள் ஒரு நாள்ல முடிக்கணும். அது எத்தனை புத்தகங்கள் கணக்கு எடுக்காதீங்க. 6 அதிகாரம் 7 அதிகாரம் அப்படின்னு சொல்லி நீங்க கூட்டிகிட்டே போங்க. நீங்க கடைசி எங்க வரும்னா, கடைசி என்ன வரும்னா சங்கீதம் 150 அது வரும். ஸோ கடைசி சங்கீதத்தில் நீங்க முடிப்பீங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா கூட்டும் போது, அதாவது இது என்னன்னா முன்னு பின்னமா வரும். ஒன்று பழைய ஏற்பாடு வரும், ஒன்று புதிய ஏற்பாடுன்னு வரும். உங்களுக்கு அது மிக்ஸ்டா இருக்கும். ஆனா உங்களால என்ன பண்ண முடியும்னா, ஒரு ஓவரால் வியூ உங்களுக்கு பைபிள்ல கண்டிப்பா கிடைக்கும். நீங்க லேக் ஆக மாட்டீங்க. சப்போஸ் லேக் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா 10 அதிகாரம் இல்லாம 5 மாத்துங்க. ஆனா என்ன பண்ணாதீங்க, விடாம இதை பெர்சிஸ்டன்டா ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா இது ஆசீர்வாதமா இருக்கும். God bless you.